உதயம் சௌத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இல. புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சார் இப்போ நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கிற காஷ்மீர் விவகாரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம். இத அடிப்படையில இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு சூழல் வரப்போகிறத எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப, எப்படி பார்க்கிறது இந்த விஷயத்த? நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்த? அது நான் எப்படி பார்க்கிறேன்றதை விட நாடு எப்படி பார்க்குதுன்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நடைபெற்று இருக்கிற இந்த கொடூரமான செயல், ஒரு ம். மிருகத்தனமான செயல், சுற்றுலா ம். பயணிகளை சுட்டு கொன்றது இதுவரையில் வரலாற்றிலே கிடையாது. வந்து சுட்டு கொன்றவன் தீவிரவாதின்றாங்க. அந்த தீவிரவாதிகள் நம்முடைய இந்திய எல்லையில் இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கிறான்? ம். 50 கிலோமீட்டருக்கு மேல, 60 கிலோமீட்டருக்கு மேல அவன் பாட்டுக்கு வந்திருக்கிறான். அவன எப்படி நடமாட விடுறாங்க, எப்படி அவன பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா, நாம யார் மீதும் குற்றம் சொல்லணும்னு இல்ல. ஆனால் குற்றமாக இருக்குது. நாம என்ன பண்றது? இந்தியாவினுடைய பார்டர், பாகிஸ்தானுடைய எல்லை. இந்த எல்லைக்கோட்டு பகுதியில அதுவும் பகை நாடு என்ற பெயர் வந்துட்ட பிறகு, செக்யூரிட்டி டைட்டா இருக்கும். அது இயற்கை. யாரும் இந்த பக்கம், அந்த பக்கம் சாதாரணமா போயிட முடியாது, வர முடியாது. ஆனால் இப்ப நடந்திருக்கிறத பார்க்கும்போது, எதற்காக இந்திய நாட்டினுடைய உயர்ந்த ராணுவம், பலமுள்ள ராணுவம் என்று உலக அளவில் பெயர் பெற்ற நம்ம ராணுவத்துக்கு ஒரு இழுக்கு போல இவர்கள் எப்படி உள்ள வந்தார்கள்? இதற்கு என்ன காரணம் நமக்கு தெரியல. ஆனா உள்ள ம். வந்தவன் சுற்றுலா பயணிகளை சுட்டு தள்ளுறான். இது ம். நடந்த சம்பவம். உலகமே வேதனைப்படுது, வருத்தப்படுது. செய்தவர்களை தண்டிக்கணும். நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் தளபதி உடனடியாக சொன்னார். கடுமையான தண்டனை கொடுக்கணும். தீவிரவாதிகளை பிடிக்கணும்னாங்க. அது உண்மையான கருத்து, உண்மையான நல்ல எண்ணம். ஆனால் அதை அரசியல் பயன்படுத்தலாமா? அதை அரசியல் ஆக்கலாமா? உடனடியாக 1 மணி நேரத்திற்குள்ளாக, அது நடந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு செய்தியை பரப்பி விட்டானுங்க. தீவிரவாதி வந்தானா, துப்பாக்கி எடுத்து நின்னு எல்லாரையும் கேட்டு, "நீ இந்துவா? நீ முஸ்லிமா? நீ கிறிஸ்துவரான்னு?" கேட்டானா. ஆமா, இவங்க வேறு மதம்னு சொன்ன உடனே இந்துக்களை சுட்டானாம். இப்படி ஒரு மோசமான தகவல்களை பரப்பி விட்ட கொடூரமானவர்கள் யார்? தீவிரவாதியை விட மோசமான கொடூர மனம் படைத்தவர்கள். நாடு முழுவதும் கலவரம் உண்டாக வேண்டும் என்ற ஆசையில, இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு இந்த வதந்தியை பரப்பியிருக்காங்க. ஏன் வதந்தின்னு சொல்றோம்னா, அன்றைக்கு அந்த நேரத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். குதிரையின் மூலமாக சுற்றுலா பயணிகளை தூக்கி குதிரையில உட்கார வச்சுக்கிட்டு சுத்தி காட்டக்கூடிய சையத். அந்த தோழர், அந்த சையத்து தன்னை ஒரு மதவாதியாக, இதெல்லாம் மதம் என்ன இருக்கு? மதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. தீவிரவாதி உள்ள வரான், இந்தியர்களை சுடுகிறான். இந்திய நாட்டிற்கு தொல்லைகளை கொடுக்கணும், இந்தியாவினுடைய எல்லை உள்ள நுழையணும். இப்படிதான் அவனுடைய நோக்கம். மத ரீதியாக நோக்கம் சுட்டான்னா, அப்ப அவன் வேற என்ன RSS சேர்ந்தவனா? இல்ல, அவன் தீவிரவாதின்னு நாமளே சொல்றோம். ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க? அவனை RSS மாதிரி காட்டுறாங்க. அவன் கேட்டான், RSSக்கு எதிரான மனநிலையை கொண்ட இன்னொரு அந்த சைடு RSS மாதிரி, எதிர்த்தரப்பு RSS மாதிரி இவங்களா படம் பிடிக்கிறாங்க. ஆனா உண்மையில என்ன நடந்தது? சையத்தை சுட்டானுங்க. அவர் நிறைய பேரை காப்பாற்றினார். அது மட்டும் இல்லாம ஒரு பெண் அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குது. என் கணவரை சுட்டாங்க. கீழே அவர் விழும்போது தாவி பிடித்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றியது 2 சகோதரர்கள். எனக்கு 2 சகோதரர்கள் கிடைச்சிருக்காங்க. அந்த 2 பேருமே இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு ஒரு பெண் அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குது. சென்னையை போல வேறு மாநிலங்களுக்கு அங்கு போய் இருந்து சுற்றுலாவுக்கு போனவர்கள் திரும்ப இங்க அனுப்பி வைக்கும் போது அவர்கள் கொடுக்கிற பேட்டி எல்லா மாநிலத்திலும் என்ன தெரியுமா? அந்த இடத்துல இந்த கொடூரமான செயல் நடந்த உடனே அங்கிருந்த மக்கள் தான் எங்களை ஆதரித்தார்கள். எங்களுக்கு அரவணைப்பு கொடுத்தாங்க. எங்களை பத்திரமா பாதுகாத்து உரிய வகையில எங்களை விமான நிலையத்துக்கு அனுப்பி வச்சது அங்க இருந்த மக்கள். அங்க இருந்த மக்கள் என்கின்ற போது இஸ்லாமிய மக்களை சொல்றாங்க. இப்படி மதத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத போது மதத்தை கொண்டு உள்ளே திணித்த கொடூரமானவர்கள் யார்? இது சாதாரண மனிதர்களுடைய கேள்வி, சிந்தனை. அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக மோடி வெளிநாட்டுல இருக்கார். எங்க? இஸ்லாமிய நாடுகளில் ஒன்று.
இஸ்லாமிய நாடுகள்ல தான் அவர் இருக்காரு. அங்க அவருக்கு வரவேற்பு அது இது எல்லாமே உண்டு. அங்க ஒண்ணும் எந்த இதுவும் பண்ணல. ஆனால் அலறி அடித்துக் கொண்டு நான் உடனே வருகிறேன்னு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவனும் புறப்பட்டு வரேன்னு வந்தார். அப்ப எல்லாரும் என்ன நினைப்போம்? நேரா அங்க ஸ்பாட்டுக்கு போறாரு. போய் பார்க்க போறாருன்னு எல்லாரும் நினைப்போம். ஆனால் நடக்கிறது ஆட்சி அல்ல, வெறும் காட்சி அப்படின்றதுக்கு அடையாளம் போல வேகமா வந்தவரு பீகார் பிரச்சாரத்துக்கு போயிட்டார். பிரச்சாரத்திற்கு போய் இதை பயன்படுத்துகிறார். எவ்வளவு கொடூரம் பாருங்க. இத நாம எதுக்காக சொல்றோம்னா, ராணுவத்திற்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் ராணுவம் எப்படி மக்களை பாதுகாக்கும்னு அங்க பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுங்களா? புல்வாமா புல்வாமா என்ன பண்ணாங்க? 47 ராணுவ வீரர்கள் செத்து போனாங்க, பரிதாபமாக மரணம் அடைந்தார்கள். மண்ணுக்காக போராடிய அந்த மாவீரர்களை அநியாயமா பலி கொடுத்தது யாரு? அன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் அவர் என்ன பண்ணாரு? 2வது நாள் ஒரு அறிவிப்பை கொடுத்தார். நானே 2 நாளைக்கு முந்தையே இவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டேன். உளவுத்துறையின் மூலமாக தரை மார்க்கமாக போக வேணாம், வழியில தீவிரவாத தாக்கு இருக்கும், பயங்கரவாதிகள் எங்கும் இருப்பாங்க, ஆகவே வான் வழியாக இவர்களை அனுப்பிடலாம் அப்படின்னு எனக்கு தகவல் கொடுத்தாங்க போலீஸ். அதனால நான் அதையே இவங்ககிட்ட சொன்னேன், டெல்லிக்கு சொன்னேன், இவங்க தலைமைக்கு சொன்னேன், பிரைம் மினிஸ்டருடைய அலுவலகத்துக்கும் சொன்னேன். ஆனால் அங்கிருந்து பிரைம் மினிஸ்டர் தேர்தல் நேரத்துல இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படி என்று என் வாயை அடைத்து விட்டார்கள். என்னாச்சு? கார்ல போன ஜீப்ல போனவங்க 47 பேர் செத்து போனாங்க. செத்து போனதற்கு பிறகு கூட மோடியோ அமித்ஷாவோ தெரியாத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு அதை ஓட்டு கேட்க பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படி ஒரு மோசமான ஒரு மனநிலையில ராணுவத்திற்கே அன்னைக்கு இந்த கொடுமை, இன்னைக்கு இந்த தீவிரவாத குரூப் உள்ள போது கொடுமை. இப்ப என்ன அடுத்த கட்டமா பிளான் பண்ணிருக்காங்க? நாம யாரையும் ஆதரிச்சு சொல்ற, நடந்ததை சொல்லுகிறோம். இப்ப என்ன சொல்றாங்க? பாகிஸ்தான் இதுக்கு காரணம் பாகிஸ்தான் அரசு தான். பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, தீவிரவாதிகள் உங்கள் நாட்டு உள்ளேயே இருக்கிறாங்க, எங்கள் நாட்டிலையும் தீவிரவாதி இருக்கலாம், உங்கள் நாட்டிலையும் தீவிரவாதி இருக்கலாம், அது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்க பதில். ஆனாலும் கூட இல்ல, நீங்க தான் அதுக்கெல்லாம் காரணம், உங்க பாகிஸ்தான் இதுதான் காரணம் சொல்லி இவங்க பதில் சொன்ன உடனே அடுத்த கட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய சிந்து நதி நீரை நிறுத்த போகிறோம் அலறிட்டாங்க. இந்த சிந்து நதி நீரை நிப்பாட்டுறதுனால, இந்த சிந்து நதி நீரை நிப்பாட்டுறதுனால என்ன பெனிஃபிட் இந்தியாவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்தியாவிற்கு பெனிஃபிட் இல்ல, பாதிப்பு பாகிஸ்தான் மக்களுக்கு. 30 லட்சம் மக்களுக்கு மேல் குடிநீர் மற்றும் வேளாண்மை, அங்க பயிரிடுதல் எல்லாமே அந்த சிந்து நதி நீர் தான். 1960 போடப்பட்ட அக்ரிமெண்ட் அது. அந்த அக்ரிமெண்ட் படி இருக்கும்போது இன்னொன்னு நம்ம கவனமா பார்க்கணும். நம்ம பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, நம்ம நாட்டுல அரசு இருந்திருக்கு, உண்மையாலுமே மக்களை காப்பாற்றிய குடியுரிமை உள்ள அரசுலாம் இருந்தது. அப்ப கூட இந்த வார் நடக்குது, கடுமையான யுத்தம் நடக்கும் பொழுது கூட சிந்து நதி நீரை நிறுத்தல. அது மக்களுக்கு போகக்கூடியது, அந்த நாட்டினுடைய ஏழை எளிய சாதாரண நடுத்தர குடும்பத்து மக்களுக்கு. அந்த மக்களுக்கு போற குடிநீரை நாம ஏன் தடுக்கணும்னு சொல்லி பெரிய சண்டை நடக்கும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும். அதுல கை வைக்கல. ஆனால் இப்பொழுது இந்த திட்டத்தை போட்டு இருக்கிறார்கள் என்றால் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிளான் பண்றாங்க? இதுவரைக்கும் செத்தது போதாமா, இந்திய ராணுவத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேரை கூட பலி கொடுக்க இவர்கள் தயாராகிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அதற்கு என்ன காரணம் என்றால், நாங்க பாருங்க இந்தியாவை பாதுகாக்கிறார், இந்தியாவு போர்க்களத்தில் வெற்றி பெறுகிறார், அவங்க எல்லாம் வெற்றி பெறல, நான் வெற்றி பெற்றேன் அப்படின்லாம் கூட பிரச்சாரம் பண்றதுக்காக கூட பிற்காலத்துக்காக இதை பயன்படுத்தலாம். ஆக அந்த நதிநீர் பிரச்சனை என்பதை முதல்ல கைவிடு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐநா அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இன்னைக்கு நடந்தது திரும்ப நடக்கக்கூடாது, இப்படி தீவிரவாத கூட்டம் எந்த நாட்டிலிருந்து இங்க வரக்கூடாது, நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். பாகிஸ்தான் நாம குற்றம் சாட்டுறோம் 2 பேரையும். அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? நீங்க நடுநிலைமையோடு ஒரு பெரிய அளவிற்கு பேச்சுவார்த்தை நாங்களும் வரோன்றாப்புல. நாம பல நாடுகளினுடைய தொடர்பை கொண்டு, அமெரிக்காவை போன்ற, பிரான்ஸை போன்ற, லண்டனை போன்ற இவங்கெல்லாம் தொடர்பு கொண்டு ஒரு கமிட்டியை போட்டு இனி இந்திய மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு பேசி கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டு நியாயத்தை உருவாக்குன்னு சொன்னா, நான் போர் அவன் பின்னால ஓடுறான், நாங்க போர் பிடிப்போம், போர் நடத்தும். அவன் என்ன பண்றான்? குடிநீர் பிரச்சனை வந்தா நாங்களும் எங்கள் ராணுவத்தோடு வருவோன்றான். நம்ம ராணுவத்தை நாசமாக்கியது யார்? இதெல்லாம் அரசியல் கிடையாதுங்க, உண்மையை சொல்றோம். நம்ம ராணுவத்துல இப்ப ஆயிரக்கணக்கான இடங்கள் காலியாக இருக்கு, வேக்கண்டா இருக்கு. ஏன் ஆள் எடுக்கல? ஏன் ராணுவத்திற்கு ஆள் எடுக்கல?
எப்பயுமே ராணுவம் என்பது இறையாண்மை பாதுகாக்கக்கூடியது முழுமையாக இருக்கும். ஏன் இப்ப எடுக்கல? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அக்னிபாத். என்ன அக்னிபாத்? ராணுவம் என்பது தன் உயிரை முன்வைத்து போராடக்கூடிய நாட்டுப்பற்று மிக்க வீரர்களை இளைஞர்கள் உருவாக்கி அனுப்புறது. ஆனா இந்த அக்னிபாத்ல 4 வருஷத்துக்கு அக்னிபாத் டெம்பரவரி போஸ்ட். இந்த இந்த போஸ்ட்லாம் இருக்குல்ல, அக்ரிமெண்ட்ல வராங்கல்ல, ஒப்பந்த பணியாளர்கள் போல இவங்கள மாதிரி 4 வருஷத்துக்காம். அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. 4 வருஷம் ராணுவத்துல இருந்துட்டு நீ ரிட்டையர்ட் ஆகி போயிடலாம், வேற வேலைக்கு போயிடலாம். இப்படி இல்லாம ராணுவத்தை நாசம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட திட்டத்தை எல்லாரும் எதிர்த்தார்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் எதிர்த்தார்கள். அதை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆக ராணுவத்தினுடைய நிலையை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் மீண்டும் ஒரு யுத்தம் என்று வந்தால் நம் நாட்டுக்கு நன்மையா தீமையா? நம் நாட்டுக்கு அதனால் என்ன பலன்? பாகிஸ்தானை அடக்க வேண்டும். பாகிஸ்தானுடைய ஆணவத்தையோ பாகிஸ்தான் நம் மீது தாக்குதலையோ தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் யாரும் நம்ம பின்வாங்கல. அந்த பாகிஸ்தானை எந்த விதமாக நீங்க தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு ஒரு திரையை போட்டாகணும், ஒரு வேலியை தடுப்பு சுவரை கட்டி ஆகணும். இது மற்ற நாடுகளின் தலைவர்கள் வச்சுக்கிட்டு செய்யும் சொன்னா இவர்கள் மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட நிலைகளில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாம இந்த பிரச்சனையில என்னுடைய பார்வையாக அல்ல, நான் பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு மாநிலங்கள் வரக்கூடிய செய்தி தொகுப்புகளெல்லாம் பார்த்துதான் இப்படி ஒரு தகவல் வந்திருக்கிறது என்பதை இப்ப நாம சொல்றோம். இதையே நாம சொன்னா நம்மளை திட்டுவானுங்க. ஆனால் ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் வார்த்தையில சொன்னா, எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கேட்காதீர்கள், அதற்கு பதிலாக மோடி அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று கேளுங்கள். சீனா, பாகிஸ்தான், மாலத்தீவு, வங்கதேசம் என்று எந்த நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் இவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை, காலில் விழுவார்கள். அடுத்து ஒண்ணு வச்சா பாருங்க, பாரத மாதாவை இருவரும் அவமதிக்கிறார்கள். பாரத் மாதாவை அவமதிக்கிறார்கள் சொன்னது யார் தெரியுமில? பாஜகவினுடைய சுப்பிரமணிய சாமி. தெளிவா அவர் வலைதள பக்கத்துல பாரத மாதாவை அவமதிக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும், பதவி விலக சொல்லுங்கன்னு போட்டது பாஜக சுப்பிரமணிய சாமி. அதை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஆக இந்த மாதிரி எல்லாருடைய இடத்திலேயும் இவர்களுடைய நிலைப்பாடுகள் இப்படி வருதுன்னா இவர்கள் யார் யாருக்கு துணை போறாங்க? சிந்து நதி நீர் பிரச்சனை ஒண்ணுன்னா அடுத்து பாருங்க, பஞ்சாப் அட்டாரின்னு ஒரு பாதை, அந்த பாதை வழியா வணிகமயம் வியாபார நிலைகள்லாம் பாகிஸ்தான், தமிழ்நாடு, இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள்லாம் போயிட்டு வராங்க, எல்லாம் செய்யறாங்க. அந்த அட்டாரியை க்ளோஸ் பண்றாங்கன்னா பெரும் வணிக விலையங்கள் பாதிக்கப்படுகின்றன, அவங்களும் எதிர்க்கிறாங்க. நம்ம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்னா புது பிரச்சனையை உருவாக்குதல். ஒன்றை முடி என்றால் இன்னொன்றை துவக்குவது என்று அர்த்தம் அல்ல. இவர்கள் இன்னொன்றை புதுசா துவக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எல்லா மக்களும் எதிர்க்கிறார்கள், வன்மையாக கண்டிக்கிறார்கள் என்பதுதான். சார், இப்போ நடுநிலைமையான ஒரு விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு பக்கம் சொல்லுது. இந்தியா என்னன்னா போருக்கு குரல் கொடுக்குது. அப்படிங்கிறப்ப இப்போ இந்த 2 விஷயத்துல எது சரியாக தீர்வா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க சார்? எப்படி பார்க்கிறோம்னா, முதல்ல பாகிஸ்தான் இதற்கு பதில் சொல்லணும். சும்மா வேறு ஒரு காரணங்களை வைத்துக் கொண்டு சண்டையை உருவாக்க கூடாது. அப்படி நீங்க வேறு காரணத்தை வைத்து போர் நடத்த ஆரம்பிச்சா இது போயிடும். இதனுடைய ரியாலிட்டி, உண்மையான நிலை எதுன்றது போயிடும். போர் வேற மாதிரி அந்த சண்டை உருவாக்கும், அதற்கு பிறகு முடிவு வேற மாதிரி வரும். நாம இப்ப இருக்கிற தீவிரவாத குரூப் புடிச்சிங்க, யார் அவர்கள், எப்படி உள்ள வந்தாங்க, விசாரணை பண்ணு. யார் மூலியமா வந்தான் அதெல்லாம் விசாரணை பண்ணுங்க. ராணுவம், நம்முடைய ராணுவம் மிக வலுவுள்ளது. ராணுவ அதிகாரிகளும் மற்றவர்களும் மிக திறமையானவர்கள். உலக அளவுல பெயர் பெற்ற ராணுவம் இந்திய ராணுவம், மறந்துடக்கூடாது. அந்த ராணுவத்திலுமே ஒப்படைச்சு இதெல்லாம் கிளீன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டா எல்லாத்தையும் சொல்ல போறாங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கு நடுத்தபார், இவ்வளவு ஆதாரம் இருக்கு, பெரிய பெரிய நாடுகளுடைய பிரதிநிதிகள் உட்கார்ந்துருக்காங்க, நீயும் உட்கார்ந்துருக்க, நானும் உட்கார்ந்துருக்கேன். இனிமேல் நம்ம நாட்டுக்குள் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, மரியாதையாக ஒழுங்காக இரு. எங்க நாட்டோட உனக்கு பிடிச்சா வேறு நிலையில எங்ககிட்ட உண்மையாக பேசு, இல்லையா நீங்க வேறு நான் வேறுன்னு தனியாக போ என்று நாம முடிவு கட்டுறது சிறப்பா, திரும்ப திரும்ப சண்டையை போட்டுக்கிட்டு இதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறது சிறப்பா என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது உண்மை. எதை ஏற்றுக்கொள்ளுமோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். பேச்சுவார்த்தை சரியான. இப்ப திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாரும்
பிஜேபிக்கு ஒரு ஆதரவான ஸ்டாண்ட் எடுக்கல. அதாவது ஒன்றிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு ஒத்து வரல. வேற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த சம்பவத்த வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக திமுக இருக்குது அப்படிங்கிற மாரி பிஜேபியை சேர்ந்த சில ஊடகவியலாளர்கள்லாம் பேசுறத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? பிஜேபி என்பது எப்பயுமே பாசிசம் உள்ளது. பிஜேபி என்பதனுடைய பார்வையே இப்படிப்பட்ட கோளாறுகள் உள்ளது. உண்மையை பேசினால், நியாயத்தை எடுத்துச் சொன்னால், அதை அவர்கள் பார்க்கின்ற பார்வை வேறு பார்வையாக பார்ப்பார்கள். இப்ப நாங்க எடுத்து வச்சிருக்கிறதுல எதுவுமே யாரும் மறுக்க முடியாது, யாரும் தவறு சொல்ல முடியாது. ஆனால் பாகிஸ்தானை ஆதரிக்கிறாங்க. பாகிஸ்தானை ஆதரிக்கிறதுக்கு நமக்கு என்ன நாம ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட பேரியக்கம் என்கின்ற ஒரு அரசு, திராவிட மாடல் அரசு. இது எங்க ம். மக்களுக்கு, எங்களுடைய வாழ்வுக்கு, எங்களுடைய நலத்திற்கு, மொழியினுடைய உயர்வுக்கு, சமூக வளர்ச்சிக்கு, சமூக நீதிக்கு பார்த்தா, இது எதையுமே ஒத்துக்கொள்ளாத பாரதிய ஜனதா. சமூக நீதி ஏன் பேசுறீங்க? இடஒதுக்கீடு ஏன் கேட்கறீங்க? வேலை வாய்ப்புல ஏன் பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி, எஸ்டி எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு திறமையானவர்களை மட்டும் கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் பேசக்கூடிய அந்த கூட்டத்திட்ட நீங்க அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. எதையாவது ஒண்ணு சொல்லி திமுக மேல ஒரு குறை சொல்லணும். அப்படி சொல்லுகின்ற அந்த வாய்ச்சவடால் வேண்டுமென்றே சுமத்துகிற பழி உண்மையானது கிடையாது. அதுல இன்னொரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கே தெரியும். திமுக பேசிக் கொண்டிருப்பது சரியாத்தான் பேசிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனாலும் கூட வெளியில சொல்லும்போது இப்படி சொல்லுவதுன்னா, உண்மையை மறைத்து சொல்லுகிறார்கள் என்றால், அதாவது தெரியாம சொன்னா வேறு. தெரிஞ்சே இப்படி ஒரு பழியை சுமத்தினால் அவர்களுக்கு கிரிமினல் என்று பெயர். இப்போ இந்த தாக்குதல பொறுத்தவரைக்கும் ஒரு சில கேள்விகள் எழுது சார். அதாவது என்னன்னா, அ உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் தான் இந்த தாக்குதலுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பேசப்படுது. அ அந்த மக்கள் கூட அந்த பகல்காம் பகுதியில மக்கள் கூடக்கூடிய இடத்துல எப்படி அவங்கள தனியா வுட்டாங்க? போலீஸ்காரங்க, ராணுவம் ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பு கூட நிக்கல அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வருது சார். அத எப்படி பார்க்குறீங்க நீங்க? எப்படி பார்க்கணும்னா அவ்வளவு சிறந்த நிர்வாகம். இதற்கு காரணமே மோடி அரசு. காஷ்மீரினுடைய சிறப்பதிகாரம் பெற்ற 370 ம், 370 நீக்கிட்டீங்க. ஸ்டேட் ம், கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் ஆக்குனீங்க. அந்த ம், யூனியன் கவர்மெண்ட் ஆக்குனதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையும் மற்றும் உள்ள உள்துறை அனைத்து அதிகாரத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. மோடி அண்ட் கோ எடுத்துக்கிச்சு யூனியன் கவர்மெண்ட். அப்ப எல்லை பகுதிகளை பாதுகாக்க வேண்டியது யூனியன் கவர்மெண்டுடைய கடமை. ம். இவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யல. கடமையை சரியாக செய்யாத காரணத்தால் இந்த கொடூரமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் நம்முடைய பார்வையில மிக தெளிவாக வெளிப்படையாக தெரியக்கூடியது. ஆனா அமித்ஷா எதற்கெடுத்தாலும் அவர்கள் சொல்றாரு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, உமர் அப்துல்லாவுடைய அமைச்சரவை இருக்கிறதுனால தான் இவ்ளோ ஃபால்ட் நடந்திருக்குது அப்படிங்கிற அவரு சொல்றாரு அப்படிங்கிறப்ப அத எப்படி பார்க்குறது சார்? அதை எப்படி பார்க்கணும்னா அமித்ஷாவுக்கு இதே வேலை. அமித்ஷா ஏற்கனவே பல்வேறு நிகழ்வுகள்ல பல விதமாக பேசியவர் தான். ம், அமித்ஷாவுக்கு என்று எந்த விதத்திலும் யாருக்கிட்டையும் எந்த விதமான ரியாலிட்டி எதுவுமே கிடையாது. அவர் அப்படித்தான். அமித்ஷா ம். பேசினா அதுல 90% பொய் தான் இருக்கும். உமர் அப்துல்லா அரசுன்னு சொல்றீங்க. உமர் அப்துல்லா அரசுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்த? அத முதல்ல சொல்லுங்க. இவருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? தீவிரவாதி தாக்கினாலும் சரி, வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் காஷ்மீரை தாக்கினாலும் சரி, காஷ்மீர் மாநிலம் என்பது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். ஆகவே அந்த மாநிலத்திற்கு எல்லா வகையிலும் தொல்லை கொடுப்பது, எல்லா வகையிலும் அதிகாரத்தை பிரித்து எடுப்பது என்று இருக்கிறதே பிஜேபி தான். இவர்களுடைய செயலால் தான் இந்த நிர்வாக ரீதியாக இவர்களுடைய பலவீனத்தால் தான் நம்ம ராணுவத்துக்கும் தலைக்குனிவு, நம்ம அங்க காவல்துறைக்கும் ரொம்ப அசிங்கம், அங்க இருக்கிற மக்களும் பாதிக்கப்பட்டு அழுகுறாங்க. சுற்றுலா பயணத்தை போகிற மக்கள் சுற்றுலா அங்க நிறைந்து வழிந்ததை கண்டு எல்லாரும் பெருமைப்படும் போது இன்னைக்கு அதையும் கெடுத்துட்டீங்க. இப்ப ம். எல்லா வகையிலும் இப்படி நீங்க போய்கிட்டு இருக்கும் போது அந்த அரசாங்கத்தின் மீது சுலபமாக குற்றம் சொல்றதுல என்ன இருக்கு? இது சும்மா அரசியல். நான் அப்பயே சொன்னேன். ரியாலிட்டி உண்மையாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்குத்தான் மோடி அரசு இறங்கணுமே தவிர சும்மா இதுல அரசியல் பண்ணக்கூடாது. இப்ப அமித்ஷா அரசியல் பண்ண தொடங்கியிருக்காரு. உங்களுடைய நேரத்த ஒதுக்கி எங்களோட கருத்துக்கள பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.